समप्रभा अभिघ्नौ गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। श्री गुरुभ्यो नमः। करुणाशाकरं शान्तं अरुणाचलवासिनं श्री शेषाद्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। अधिक्रूर महाकाया कल्पांतदगनो बमा भैरवाय நமஸ்துப்யம் அனுக்யாம் தாதமர்கசி. உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம். ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சி ஆகும். அவர்களுடைய இயக்கங்கள் நேர் 180 டிகிரியில் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும். ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதட்சணமாக இயங்கும். நம்ம ரொம்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள். இந்த பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:19 நிகழ்கின்றது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார். இந்த பிரவேசமானது 1.5 ஆண்டு காலங்கள். ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது 1.5 ஆண்டு காலங்கள் அந்த ராசியில தங்குறார். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க. இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள். அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும், கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது. இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும், மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்திச்சாலும், மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும், பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூக்ஷ்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கி உள்ளோம். முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் தவிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, எதை செய்யறதுன்னு தெரியல, எப்படி செய்யறதுன்னு தெரியல. சில சமயங்கள்ல சில பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசு ரொம்ப கவலைப்பட்டதுன்னா டிரைவரை கூப்பிடுவாங்க, கார் எடுப்பாம்பாங்க. அவன் திரும்பி முதலாளியை பார்ப்பான், கார் எடுக்கிறேன் எங்கே போகணும், போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கவும் முடியாது, பேசாமல் இருப்பான். நேராக போய் ரைட்டில் திரும்பும்பார், ரைட்டில் போயிட்டே இருந்து லெஃப்டில் திரும்பும்பார். அவன் அப்படியே முதலாளி கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்லையும் லெஃப்ட்லையும் திரும்பி போவான். ஒரு 5 கிலோமீட்டர் போனோன்னே சார் அப்படிம்பா. அந்த சார் அப்படின்னு டிரைவர் கேட்டார்னா நான் அடுத்தது எங்கே போகணுன்னு அர்த்தம். நேராக போ அப்படிம்பார். ஏன்னா எந்த இடத்துக்கு போகிறோன்னு அவருக்கே தெரியல. அங்கே இருக்கக்கூடிய சூழலிலிருந்து நம்ம வெளில வந்தால் போகிறோம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் கோபம் வந்துட்டுனா 2 வீலர் எடுத்துட்டு வேகமாக போவாங்க. 2 வீலர் இல்லாதவன் வெளியில் நடந்து போவான். சில பேர் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஓடுவான்.
ஆனா அவசரப்பட்டு கோபப்படாதீங்க, வேகம், நீங்க செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. இந்த கோப தாபங்கள் எல்லாம் மாறப்போகுது. இந்த ராகு கேது பெயர்ச்சி மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கேது பகவானுடைய ஸ்தானம் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க போறது. 6வது ஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் வர்றது என்பது அருமையான அமைப்பு. இன்னும் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேனே, மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த 6வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது என்பது மட்டும்தான் அருமையான அமைப்பு. இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நவகிரகங்கள்ல கேது பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப குரு பகவானும் சதுர்ஸ்தானத்தை நோக்கி தான் வரப்போறார். சனி பகவானும் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நான் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்க ரீதியான கோச்சார ஆய்வுகள். இந்த சஷ்டமஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் சஞ்சரிக்கிறவாளுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போறது. மாணவர்களுக்கு தீர்மானங்கள், எந்த குரூப் எடுக்கலாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான வெற்றிகள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போறது. கடன் தொல்லையில் இருக்கிறவாளுக்கு பொருளாதாரத்தில் கடந்த காலத்தில் பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக வயத்தை கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்ச காசெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. இதுல இடமாற்றங்கள் வேற. மீன ராசியை சார்ந்தவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தவிப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போறது. இந்த இடத்துக்கு நம்ம சேரலாம். இந்த இடத்துல நமக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போறது. சில பக்தர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை சிந்தித்து பூர்வீக இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். எத்தனை அழுத்தங்களை தாண்டது. இதுல வெளியில யார்கிட்டையும் பேச முடியல, வெளியில யார்கிட்டையும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சிரமம். இதுல சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கஷ்டம் தாங்காம அழுதுருவாங்க. யாராவது வந்துட்டா கண்ணை தொடச்சிட்டு வாங்கம்பாங்க. அவர்களுக்கு கூட நமது கண்ணீர் தெரிய வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை கேது பகவான் கொடுக்க போறார். விநாயகப் பெருமானை வழிபடுங்க, உங்களது கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். வினை தீர்க்கும் விநாயகர். அதனால கவலைகளை நினைச்சு கவலைப்படாதீங்கோ, கட்டங்களை நினைச்சு கவலைப்படாதீங்கோ. நல்ல மாற்றங்களை கேது பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். சரி சுவாமி, கேது பகவான் நல்ல மாற்றத்தை கொடுக்க போறார். 6வது ஸ்தானத்துக்கு கேது பகவான் வருவது என்பது அனுகூலம்தான். ராகு பகவான் எங்க வரார்? ராகு பகவான் உங்களது ராசிக்கு 12வது ஸ்தானத்துல வரார். இதில் 2 விஷயம். இந்த ராகு 12க்கு வரும்போது கடுமையான செலவுகள் ஏற்படும். இதை நீங்க என்ன பண்ணலாம்னா தான தர்மங்களாக மாற்றலாம். தான தர்மங்களாக மாற்றும் பொழுது அபரிமிதமா தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு குறையும். இப்ப நீங்களாவே ஒரு செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த செலவு செஞ்சோம், அந்த செலவு செய்யறதுனுடைய புண்ணியமும் உங்களுக்கு கிடைச்சிரும், தேவையில்லாத செலவுகளுடைய தாக்கமும் குறையும். ஒரு உதாரணமா ஒரு 50,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு ஆலயத்துக்கு உதவுறது, ஆலய திருப்பணிக்கு உதவுறது. இன்னும் சொல்ல போனால் ராகு பகவானுடைய ஒரு சூக்ஷ்மத்துல கருங்கல் காணப்படுறது. எங்கேயாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கோவில்கள் நடந்தது, அதுவும் கருங்கல் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள் நடந்ததுன்னா உங்க சக்திக்கு தகுந்தவாறு கருங்கல் வாங்கி கொடுக்கறது, இல்லை கருங்கல்ல என்னால் இந்த தொகையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு கருங்கலுடைய தூள் தான் எம்சாண்டா கிடைக்கிறது, அவைகளை வாங்கி கொடுக்கிறது. 12வது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ராகு பகவானுடைய ஒரு சூக்ஷ்மம் கருங்கல். அந்த கருங்கல் அப்படிங்கிறது ஆலயம் கட்டுவதற்காக நீங்க சுப செலவா வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறையும். அதிலும் இன்னைக்கு நிறைய பேர் வயத்துல கல் இருக்கு, கிட்னியில கல் இருக்குன்னுலாம் சொல்றாங்க இல்லையா, அங்க போய் நீங்க சர்ஜரி எல்லாம் பண்ணி உங்க உடம்பும் சிரமப்பட்டு மனசும் சிரமப்பட்டு பொருளாதார இழப்பும் ஏற்படுறது இல்லையா. 12வது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஆலய திருப்பணிகளுக்கு கருங்கல் வாங்கி கொடுப்பது, மணல் வாங்கி கொடுப்பது, எம்சாண்ட் வாங்கி கொடுப்பது போன்ற செலவுகள் செய்யும் பொழுது
ஆரோக்கிய ரீதியான செலவுகள் உங்களுக்கு குறையும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். திருமண வாழ்க்கையில கணவர் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும், அல்லது உங்க பணி நிமித்தமாக வெளியூரில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பல பக்தர்கள் தூக்கமின்மை காரணமாக ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. சில சமயங்கள்ல வயதில் பெரியோர்கள் வீட்டில் அவர்கள் படக்கூடிய பாடு, அவர்கள் படுத்தக்கூடிய பாடு, இது ரெண்டு இருக்கு. அவர்கள் படக்கூடிய பாடுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்களால நிற்க முடியல, ஏந்திருக்க முடியல, நடக்க முடியல, அது அவர்களே வயதில் பெரியோர்கள் படக்கூடிய பாடு. அந்த பாடையும் மீனராசிக்காரங்க பார்க்குறாங்க. அவர்கள் படுத்தக்கூடிய பாடு, இன்னைக்கு வயசுல பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எங்க நிற்கிற, எங்க போற, யார் பேசுறா, ரொம்ப எல்லா விஷயத்திலையும் தலையிடும் பொழுது ஏன் இவ்வளவு தொந்தரவு பண்றாங்களே இந்த கிழங்கட்டைகள்லாம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுறது. அதுதான் அவர்கள் வயதில் பெரியோர்கள் படக்கூடிய பாடு, அவர்கள் படுத்தக்கூடிய பாடு. இவைகளையும் நம்ம சிந்திக்கிறோம். சில சமயங்களில் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த வயசானவங்க வச்சுட்டு இருக்காங்களேன்னு விடுறதில்ல. அது என்ன வச்சிருக்க, எவ்வளவு வச்சிருக்க, அது எதுக்கு வச்சிருக்க, ஏன்னா வயசானவங்கன்னா ஏதோ வச்சிருக்காங்கன்னு விடுறதில்ல. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இதில் வயதில் நமக்கு வயசாகிடுத்து நம்ம குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கே, கவலைப்படாதீங்கோ. 6வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பார். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சரியான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சரியான உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தூக்கமின்மை காரணமாக பல பக்த கொடிகள் செயல்படுகிறார்கள். தூக்கமின்மை காரணமாக பல பக்த கொடிகள் சிரமப்படுகிறார்கள். இந்த செல்போனை சதா சர்வகாலமும் பார்க்கறது. இரவு 9 மணிக்கு மேலே இந்த செல்போனை தொடாதீங்க. அதை இன்னும் சொல்ல போனால் பெட்ரூமுக்கு எடுத்துன்னு வராதிங்க, ஓரமாக வச்சுருங்கோ. இவைகளை எல்லாம் பின்பற்றுங்கோ. அபயராகு அனுகிரக கேதுவை பிரார்த்தனை பண்ணுங்கோ. நிச்சயமாக உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது, உங்களது இல்லங்களில் தூபம் ஏற்றும் போது கடுகு தூபம் ஏற்றுவது, சர்ப யோக ரட்சாவை அணிந்து கொள்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். 26/4/2025 அன்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சியானது நடைபெறுகின்றது. நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபயராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள். அபயராகு அனுகிரக கேது என்ற இறைவனது தனிப்பெரும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது. இவைகளை பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆலயத்தில் காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது. மதியம் 1 மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம், ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள், நவக்கிரக ஹோமங்கள், அபயராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள், சர்ப சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது. இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கோடிகளுக்கு அருள் பிரசாதம், அன்ன பிரசாதத்தோடு அபயராகு அனுகிரக கேதுவினுடைய அருளை கொடுக்கக்கூடிய 1.5 ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது. பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். வெளியூர் பக்த கோடிகள், வெளிநாட்டு பக்த கோடிகள் கீழே இருக்கக்கூடிய 8300054499 வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள். 26/4/2025 நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம். ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம், கன்னி, தனுசு. கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம், துலாம், மீனம்.
பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம். கேது பகவானால் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்.